இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு காட்டுல ஒரு கழுதைக்கு திடீர்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும், ரெஸ்பெக்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தலகால் புரியல. அது உண்மையாவே தன்னை காட்டுக்கே ராஜான்னு நெனைக்க ஆரம்பிக்குது. எல்லா விஷயத்திலயும் அதை விட சிறந்த மிருகங்களையே எட்டி உதைக்க ஆரம்பிக்குது. தன்னோட உண்மையான தகுதியும், பலவீனமும் அதுக்கு மறந்தே போச்சு. ஏன்னா கூட்டத்தோட அட்டென்ஷன் அதோட தலைக்கே ஏறி போச்சு. சைக்காலஜில இத ஈகோ இன்ஃப்ளேஷன் த்ரூ ஓவர் வேலிடேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது கைண்ட்னஸ்ன்ற பேர்ல சிலருக்கு அவங்களோட தகுதிக்கு மேல அட்டென்ஷனும், அப்ரிசியேஷனும் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, அந்த மரியாதை அவங்க தலைக்கே ஏறிடும். அதுக்கப்புறம் கழுதையாவே இருந்தாலும், நான் தான் ராஜான்னு ஊருக்குள்ள காலர தூக்கி விட்டு சுத்துவாங்க. உண்மைய சொல்லப்போனா, இந்த தப்ப நீங்களும் டெய்லி பண்ணிட்டு வரீங்க. எல்லார்கிட்டயும் நல்லவன் பேர் வாங்கணும்னு, உங்கள சுத்தி யாராச்சும் ஏளனமா பேசினாலோ, பாடி ஷேம் பண்ணாலோ, இல்ல திமிராவே பேசினாலும் பரவால்லன்னு விட்டுறீங்க. பட் அவங்க உங்கள வீக்குன்னு முத்திரைய குத்திர்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் உங்க பக்கத்துல உட்கார கூட தகுதி இல்லாதவன், நீங்க குடுத்த ஓவர் ரெஸ்பெக்ட்னால, இன்னைக்கு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே மிதிக்கிறான். இன்னும் புரியலல்ல உங்களுக்கு? தப்பு அவன்கிட்ட இல்ல. உங்ககிட்ட தான். ஏன்னா, அந்த கழுதைய நீங்க தான் அளவுக்கு மீறி அட்டென்ஷன் குடுத்து தல மேல தூக்கி வச்சிருக்கீங்க. இதுக்காக அவங்கள்ட்ட போய் சண்ட போடுங்க, ஆர்க்யூ பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்கறத நிப்பாட்டுங்க. ஏன்னா, அதுக்கு தான் அவங்க அடிமையா இருக்காங்க. அட்டென்ஷனோட சப்ளை நின்னு போச்சுன்னா, சிங்கம் நெனச்சிட்டு இருந்த அந்த கழுதைகள் மறுபடியும் கழுதையாவே மாறிருவாங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா, ஐ நெவர் குயிட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி